முதல் செய்தியாக அமைச்சர் கே.என். நேரு அவருடைய கட்டுப்பாட்டில் தான் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை இருக்குது. இந்த துறையில் மிகப்பெரிய அளவில் ஊழல் நடந்திருக்கிறது. இதற்கான அனைத்து ஆதாரங்களிடம் எங்களிடம் இருக்கிறது அப்படின்னு சொல்லி இடி 2 முறை கடிதம் வந்து டிஜிபிக்கு எழுதி, டிஜிபியில் பொறுப்பு டிஜிபிக்கு கடிதம் எழுதி வழக்கு பதிவு செய்யுங்க, விசாரணை பண்ணுங்க அப்படின்னு. எந்த ஒரு முகாந்திரமும் இல்லை, எடுக்கலை. அவங்க முன்னெடுப்பே எடுக்கலை வழக்கு பதியக்கூடியது. இப்போ உயர்நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கு, அதான் ஆதாரம் இருக்குங்கிறாங்க, வழக்கு பதிவு செய்யுங்க, விசாரணை பண்ணுங்க அப்படின்னு ஒரு கடுமையான ஒரு உத்தரவிட்டிருக்காங்க. இந்த செய்தி எப்படி பார்க்க? உயர்நீதிமன்றத்தை வரவேற்கணும். ஏன்னா ஊழலுக்கு எதிராக நடக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய போராக நம்ம பார்க்க முடியும். அதுவும் இந்த தேர்தல் நெருங்கக்கூடிய சமயத்தில் திமுக கட்சிக்கு ஒரு பெரிய பின்னடைவை ஏற்படுத்தக்கூடிய செய்தி இது. ஆனா திமுக இதெல்லாம் ஒன்றும் புதுசு கிடையாது. பொதுவாகவே வந்து பல முறை வந்து நீங்க அப்படியே பல பேர்கிட்ட கேட்டு பாருங்க. ஏதாவது ஒரு ஆசிரியர் பணியா இருக்கலாம், எந்த பணியா இருக்கலாம், பல லட்சங்கள், இதுல வந்து 25 லட்சத்துல 35 லட்சம் வந்து பேரம் பேசப்பட்டிருப்பதா சொல்றாங்க. ஆக பல ஆண்டு கணக்காக இப்படி கோடிக்கணக்கான ரூபாய்களை வாங்கி ஏப்பம் போட்ட கட்சி திமுக கட்சி. நீட் பற்றி விவாதம் வந்த போது கூட இந்த மெடிக்கல் சீட்டுக்கெல்லாம் வந்து எத்தனை நகரங்கள்ல நாங்க வந்து சீட்டு வந்து பணமாக அமைச்சரே பேசியிருக்கார். அந்த வீடியோலாம் வந்திருக்கிறது. இதுல கொடுமை என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த சத்துணவு சமைக்கிறாங்கல்ல ஆயா, அது பெரும்பாலும் கைம்பெண்களை தான் செலக்ட் பண்ணுவாங்க அந்த இதுக்கு. அவங்கள்ட்டே ஒரு நேரத்தில் 4 லட்சம்லாம் கேட்டிருக்காங்க. அவங்களுக்கு சம்பளமே எவ்வளோ இருக்குங்கிறது தெரியும். அவங்கள்ட்டே அதிக அளவில் லஞ்சம் வாங்கிட்டு தான் போஸ்டிங்கே போட்டாங்கங்கிற ஒரு இதெல்லாம் உண்டு. எல்லா இடத்துலையும் லஞ்சம் தான். அதனால இந்த அளவுக்கு வந்து ஆண்டாண்டு காலமாக லஞ்சம் செய்யக்கூடிய திருடர்கள், தமிழ் ஒரு பழமொழி இருக்கு, பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான். இன்றைக்கு வசமா மாட்டியிருக்காங்க. கிட்டத்தட்ட 200 பேருக்கு பக்கம் வந்து இந்த லஞ்சம் வாங்கியிருக்கிறதா இப்போ செய்தி வந்திருக்கிறது. அதுல வந்து வாட்ஸ்அப் சாட்டு, ஸ்கிரீன்ஷாட்டு, ஆயிரக்கணக்கான பேர் வந்து தேர்வெல்லாம் எழுதியிருக்காங்க. தேர்வுக்கு முன்னாடியே அடிச்சாம்பார் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்தாச்சு வீட்டுக்கு, அதில் அப்போ மாட்டி இருக்கிறது. ஆகவே அமலாக்கத்துறைக்கு ஒரு சிறப்பான பாராட்டுதல்கள். ஏதோ 10 ரூபாயெல்லாம் வச்சுல பெரிய கில்லாடி வேலைகள் பண்ணியிருக்காங்க. எல்லாம் வெளிச்சத்து வந்திருக்கிறது. அவங்களுக்கும் 10 ரூபாய்க்கும் ஏதோ ஒரு ஜென்மாந்திர உறவு இருக்கு. அது அங்கேயும் 10 இங்கேயும் 10. அதனால பாலாஜினாலும் 10, இங்கேயினாலும் 10 தான். ஆக 10 ரூபாய் வைத்து விளையாடி கொண்டிருக்கிறார்கள், விளையாடி இருக்கிறார். அதெல்லாம் வெளிச்சத்து வந்திருக்கிறது. இதுல என்ன கவனிக்கணும், ஆதாரத்தோடு கொடுத்து 6 மாசம் ஆகியும் கூட இது வரைக்கும் இந்த நடவடிக்கை இல்லை. இப்ப 6 மாசம் லஞ்ச காசை கொடுத்து வந்து தகுதியற்ற நபர்கள் காசை மட்டுமே கொடுத்து வேலைக்கு சேர்ந்திருக்காங்க. அவங்க மேல என்ன நடவடிக்கை எடுக்க போறாங்க இதெல்லாம் பார்க்கணும். இதற்கு இந்த நடவடிக்கை எடுக்கல. நீங்க சொன்னபடி 2 முறை வந்து டிஜிபி வந்து அவருக்கு கொடுத்து உண்மை பேசாம கிடப்புல போடப்பட்டிருக்கிறது. அப்ப ஸ்டாலின் அரசு எந்த அளவுக்கு லஞ்ச லாவண்யத்துக்கு துணை போக்குன்ற அரசு தெளிவா நம்ம தெரிஞ்சுக்கலாம். இல்ல பாருங்க, இந்த 2 துறைகள்ல பணி நியமன ஊழல் மட்டுமே வந்து இந்த அளவுக்கு நடந்திருக்குன்னா, இதே 2 துறைகள்ல கான்ட்ராக்ட் இப்ப பாருங்க, திருச்சினா கே.என். நேருவும் பொய்மொழின்னு கரெக்டா தான் இருக்குல்ல, சொன்ன கூட டங் ஸ்லிப்பானா கூட கரெக்டா வந்திருக்கு பாருங்க. அந்த பொய்யா மொழி இவங்க தான் எடுப்பாங்க. இப்ப இந்த 2 அமைச்சர்கள் எடுக்கக்கூடிய கான்ட்ராக்ட் மட்டும் பாருங்க. இதே போல பல மற்ற அமைச்சர்கள், கவுன்சிலர்கள், மற்ற நகராட்சிகள் அப்படி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான கோடிகள் நம்முடைய பணம் வந்து போய்கொண்டிருக்கிறது. இவங்க சொல்றது என்ன, குறை சொல்றது என்னது, மத்திய அரசு வஞ்சிக்கிறது. மக்கள் பணத்தை வயிற்றுல அடிச்சு நீங்க பிடிங்க கோடி கோடியா சாப்பிட்டு இருக்கீங்க. பதில் என்ன சொல்றாங்க, மத்திய அரசு வஞ்சிக்கிறது. மத்திய அரசு வஞ்சிக்காதே, எப்படி ஏமாத்திட்டு இருக்காங்க பாருங்க. கடைசியாக நீதியரசர்கள் வந்துதான் வந்து இந்த மாதிரி தீர்ப்பு கொடுத்திருக்காங்க. சிஎம் ஒன்னும் வேலை செய்யல, டிஜிபி வேலை செய்யல, பேசாம தமிழ்நாட்டு நிர்வாகத்தை நீதிபதிகளே நீதியரசர்களே செய்யலாம்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தமிழக நிர்வாகம் மோசமாகி போய்கொண்டிருக்கிறது. இதுல இன்னும் கவனிக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, இவங்க எல்லாம் என்ன நினைக்கிறாங்க, இப்ப உடனே வந்து இவங்க அரெஸ்ட் பண்ணா கூட, அரெஸ்ட் பண்ணுவாங்களே தெரியாது, அது ஒரு $1 மில்லியன் கொஷின். அரெஸ்ட் பண்ணால் கூட உடனே இருக்கவே இருக்கு காவேரி ஹாஸ்பிட்டல், உடனே அடுத்த செகண்ட் நெஞ்சு வலி வந்துடும்,
உடனே மருத்துவர்கள் மருத்துவ அறிக்கை கொடுப்பாங்க. நமக்கு தெரியும் அந்த அடுத்தடுத்து வரக்கூடிய டிராமா என்ன, காட்சிகள் நமக்கு தெரியும். வழக்கு போகும், வழக்கு பதியப்படுறதுக்கு அதுக்கு எத்தனை நாள் ஆகும், விசாரணை எத்தனை நாள் ஆகும். இப்ப பாருங்க 2G வழக்கு ஆரம்பிச்சு மோடி 3 வந்தாச்சு, இன்னும் எத்தனை நாள் ஆகும்னு தெரியாது. ஆகவே ஜஸ்டிஸ் டிலேட் இஸ் ஜஸ்டிஸ் டெனிடு, அந்த நம்பிக்கையில் தான் இவர்கள்லாம் இப்படி செய்து கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் வந்து நமக்கு வருத்தம் தரக்கூடிய ஒரு செய்தி தான். மத்திய அரசும் சரி மாநில அரசும் சரி எந்த அளவுக்கு வந்து ஊழல் மேல நடவடிக்கை எடுக்கிறாங்கிறத பார்த்து தான் நம்ம அந்த ஆதங்கத்தை சொல்றேன். நான் எல்லா அரசியல் கட்சிகளுமே இன்னொரு அரசியல் கட்சியை காப்பாற்றக்கூடிய அளவுக்கு தான் உள்ளடி வேலை செய்கிறார்களோ என்ற சந்தேகம் வருகிறது. இருந்தாலும் கூட இது வந்து திமுக ஊழல் கட்சி என்பதை ஆதாரப்பூர்வமாக அம்பலப்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு நல்ல செய்தி. இதை தேர்தலுக்கு ஒரு திருப்பு முனையாக பாஜகவோ மற்ற அதிமுக மற்ற எதிர்கட்சிகளோ பயன்படுத்திக் கொள்ளுமா என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும்.